நம்ம இந்த மாதிரி ஸ்விம்மிங் ஸ்னோமேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அமுத்துனீங்கன்னா கையெல்லாம் அசைச்சு ஸ்விம்மிங் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஒயிட் பேப்பர்ல ஒயிட் பேப்பர் இல்லைன்னா வேற ஏதாவது கலர் ஸ்னோமேன் செய்யறதுன்னா ஓகே. ஒயிட் பேப்பர்ல 15 into 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 13 into 13 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் 10.5 into 10.5. அதுக்கப்புறம் 19 சென்டிமீட்டர் into 11 சென்டிமீட்டர். இங்க 11 இங்க 19 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஃபெவிஸ்டிக், எந்த க்ளூ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் சும்மா டெக்கரேஷனுக்காக கண்ணு வாயெல்லாம் வரைகிறதுக்கு ஆரஞ்சு ஸ்கெட்சும் பிளாக் ஸ்கெட்சும் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கிராஃப்ட் செய்ய ஆரம்பிக்கலாம். 15 into 15 சென்டிமீட்டர் எடுத்துட்டு இந்த எட்ஜை இங்கே மடிக்கிறோம். நம்ம கார்டுக்கு மடிக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு திருப்பி இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் ஓப்பன் பண்ணிட்டு டைமண்ட் மாதிரி வச்சுட்டு இந்த எட்ஜ் எடுத்து இங்கே மடிச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு திருப்பிட்டு அதே மாதிரி இந்த எட்ஜ் எடுத்து இங்கே மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் மடிச்சுக்கோங்க. இந்த சைடு எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது இந்த சைடு திருப்பி இப்படி ஒரு இழுக்கிற மாதிரி ஒன்று இப்படி வரும். அதை எடுத்து இப்படி பிடிச்சி இப்படி இழுத்துருங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த சைடு திருப்பிக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இது ரெண்டையும் இப்படி பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது இப்படி உள்ள பண்ணி அப்படியே உள்ள மடிச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடையும் அதே மாதிரி பண்ணுங்க. ஓகே, இந்த பாக்ஸ் மாதிரி மிச்ச 2 பேப்பர்லயும் பாக்ஸ் செஞ்சு வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம 3 பாக்ஸும் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சாச்சு. இது ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ 19 into 19 சென்டிமீட்டர் எடுத்துட்டு இதை இந்த மாதிரி ஹாஃபா மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. இதை இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த எடுத்து இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வருது இல்ல, இதை இப்படி எடுத்து இந்த சைடா இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது இந்த சைடு திருப்பிட்டு இதை இப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் மாதிரி வருது. அந்த ஸ்கொயர் எடுத்து இப்படி மடிச்சுட்டு இன்னொரு தடவை அதே மாதிரி மடிச்சுட்டு இன்னொரு தடவையும் அதே மாதிரி மடிச்சுங்க. இங்க ஒரு குட்டி கேப் வரும், அதை நீங்க மடிக்க வேண்டாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறம் இப்படி மடிச்சிடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சுங்க. ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டை மாதிரி வரும். இதை லைட்டா இப்படி பின்னாடி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்பதான் அது ஈஸியா உள்ள போகும். இதுக்குள்ள போட்டுக்கோங்க. இப்படி போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஓகே, இதை எடுத்து இப்படி உள் பக்கமா இப்படி பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்ப்ரிங்கா வருது. ஓகே, இப்போ நம்மளோட பாக்ஸஸும் ரெடி, ஸ்ப்ரிங்கும் ரெடி. இதை நம்ம ஒட்டி டிசைன்ல வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம நம்மளோட பாக்ஸஸ் எடுத்துட்டு அதுல நம்மளோட ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரிங்க இந்த மாதிரி உள்ள போடுங்க. ஒட்டவே தேவையில்லை. இதை அப்படியே கமுத்திட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட குட்டி 10.5 into 10.5 இருக்குல்ல, அதை நம்ம ஆக்சுவலி இந்த மாதிரி தான் ஒட்டணும். ஸோ நம்ம ஃபேஸஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒட்டலாம். இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இங்கே 2 ரெக்டாங்கிள் இருக்கும். கீழே இருக்கிற ரெக்டாங்கிளில் வரைஞ்சிடாதீங்க, மேலே இருக்கிற ரெக்டாங்கிளில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ என்னோட ஸ்கெட்ச் பென் எடுத்து அதுக்கு கண் வரைய போகிறேன். திரும்பியும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட ஸ்னோமேன் ஃபேஸ் வரைஞ்சோம்ல, அது இங்கே இருக்கு. ஸோ இப்போ ப்ளூ போட்டுக்கோங்க. நம்மளோட ஃபேஸ் சைடு இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே இந்த மேலே ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ ஸ்குஷியான ஸ்னோமேன் ரெடி. ஸோ இப்போ இதுக்கு நம்ம பட்டன்ஸ், அதுக்கப்புறம் கை, அதுக்கப்புறம் ஹேட் செஞ்சிடலாம். இப்போ நான் 2 கையும் ஒரு ஹேட்டும் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை க்ளூ பண்ணிடலாம். க்ளூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேட் எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கையிலையும் அதே மாதிரி லைட்டாக மடிச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம ஹேட் ஒட்டிடலாம். பின்னாடி இப்படி லைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட கையை எடுத்துட்டு கையிலையும் அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்மளோட செகண்ட் பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து இந்த மாதிரி கையை இப்படி ஒட்டிக்கோங்க. ஸோ அடுத்த கைக்கும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. கையை வந்து ஒரு ஹாஃபாக பார்த்து லைட்டாக இந்த இடத்துல மடிச்சு விட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல. ஸோ இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த கைக்கும் மடிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்னோமேனோட பட்டன்ஸ் செஞ்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஜம்பிங் ஸ்னோமேன்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ நீங்கள் இதை ஸ்விம்மிங் ஸ்னோமேன்னு சொல்லலாம், ஃப்ளையிங் ஸ்னோமேன்னு சொல்லலாம். இந்த கிராஃப்டை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.